இல்ல இப்ப நீங்க இவனை விட்டீங்கன்னா அவன் என்னைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தெல்லாம் பறிச்சுட்டு ஓட விட்டான், நீங்க இப்ப விட்டீங்கன்னா அவன் ஒரு 10-20 வருஷம் எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுவான்னு சொல்லி அவருக்கு இருக்கிற உண்மையில இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டி ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அப்ப திமுகவும் அண்ணா திமுகவும் அமித்ஷாவினுடைய வழிகாட்டலை ஆலோசனையை ஏற்று, நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று, ரஜினிகாந்துக்கு விஜய் மேல என்னங்க இவ்வளவு வன்மம்? இப்ப அவரு அதிமுக 2 பிரிவையும் ஒன்றிணைக்கும் புனித பயணத்துல, புனித பணியில ஈடுபட்டு இருக்காரு. விஜய் என்ற ஒருவர் மேல இவ்வளவு வன்மம் இந்த ஆளுக்கு 74 வயசுல இருக்கணும்னு நினைச்சா கஷ்டமா இருக்குங்க. அதுவும் நீங்க பழனிசாமிய முதல்வர் ஆகிறதுக்கு திட்டம் போட்டீங்க பாருங்க, அது பிளாப் ஆனவங்க திருமாவளவன் தலித் முதல்வர்னு ஒரு பிளான் பி, இந்த பிளான் ஏ போச்சுன்னா பிளான் பி, இப்படியா தலித்த முதல்வர் ஆக்கிடுவாங்களாம் திருமாவளவன். 2 எம்எல்ஏ, அவரு எம்எல்ஏ கூட கிடையாது. இந்த பக்கம் அண்ணா திமுகவும் இந்த பக்கம் திமுகவும் விளங்குறதுக்காக இதெல்லாம். விஜய் முதல்வர் பதவியில உட்கார்ந்துடக்கூடாது. உதயும் சபரீசனும் சொன்னாங்களாம் அவங்க மாமா கிட்டே அப்பா கிட்ட, இந்த ஆளை நம்ம உட்கார வச்சுட்டோம்னா ஒரு நாளாவது எம்ஜிஆர் மாதிரி 10-15 வருஷம் நம்ம அந்த கோட்டை மறந்துட வேண்டியதுதான், கோட்டையை பக்கமே போக முடியாது. அவ்வளவு பயம் இருக்கு விஜய் மேல. அதுக்காகத்தான் இவங்க இந்த அளவுக்கு இழிவான வேலைகள்லாம் செஞ்சாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா பண்ணிட்டாரு இல்லையா, இப்ப அந்த இடம் காலி ஆகுது இல்லையா, அப்ப அங்க மு.க. ஸ்டாலின் நிக்கணும் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் விட்டுருக்காரு. உதயநிதியால் முதலமைச்சர் விஜய எதிர்கொள்ள முடியாது, திருப்பி எப்படியாவது ஸ்டாலின் உள்ள வந்துருங்க, நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தாதான் கொஞ்சம் கட்சி தலை தப்போம், இல்லைன்னா நிச்சயமா உதயநிதியால ஒன்னும் பண்ண முடியாது, இது போல வாக் அவுட் பண்ணிட்டு தான் ஓடுவாரு. சப்போஸ் இவர் தோத்துட்டாருன்னு வச்சுங்களா, அவருடைய அரசியல் நிலைமை என்ன? ஒரு முறைக்கு இருமுறை மக்கள் நிராகரிச்சுட்டாங்க, அப்புறம் திமுக தலைவர் பதவியில இருப்பதே கஷ்டமா போயிடுங்க அவருக்கு. டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மக்கள் எல்லாம் நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு உணர்ந்துட்டாங்களா, இவர்கிட்ட மூக்க சிந்திட்டு சொல்லிட்டு இருக்காங்களாம். இன்னைக்கு அவங்க மக்களை மடையர்களாக இன்னமும் நினைச்சு கொண்டு இந்த ஆட்சிக்கு எதிரான விமர்சனம் என்ற பேர்ல அவதூறுகளை அள்ளி வீசுறாங்களே, இத மக்கள் ஓட்டு போட்டவங்க ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லாம சும்மா இருக்க முடியல? இப்பவே எனக்கு காதுல நிறைய பேர் முணுமுணுக்கிறாங்க, தெரியுது, கேட்கிறது. முதல்வருக்கு கேட்கிற மாதிரி மக்கள் தவறு செய்து விட்டோம் வருத்தப்படுறாங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு இவனுங்களுக்கு இன்னும் அறிவே வரல பாத்தீங்களா? இவ்வளவு நாள ராகுல் காந்தி படத்தை காமிச்சிட்டு பாஜக எதிர்ப்பு, நாங்க தான் செக்குலர்னு கதை ஓட்டிட்டு இருந்தீங்க. இப்ப உங்ககிட்ட காங்கிரஸ் இல்ல, ராகுல் காந்தி இல்ல, சிபிஐ சிபிஎம் இல்ல, பிசிக இல்ல, போனவங்க தான், திரும்பி எல்லாம் வரவே மாட்டாங்க. திரு விஜய் பாருங்க, சாப்பாடை எடுத்துட்டு தயிர் சாத்தையும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான முதல்வர், மக்கள் நலனை மட்டுமே, அது நமக்கு முன்னாலே தெரியும், நம்ம பேசியிருக்கோங்க. இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய் அசால்ட்டா தூக்கி போட்டு, போதண்டா எனக்கு மக்கள் தான் இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நல்லதுன்னு, அதுக்கு அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் செய்ய முடியும். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் முதல்வராகி பெரும்பான்மை நிரூபிச்சு அவருடைய தொடர் வேலைகள் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆனா எதிர்கட்சிகள் என்னமோ அவர் நோண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. இது திரும்பவும் அவர் பண்ற எல்லா விஷயத்திலும் ஒரு ஒரு இக்கு வச்சு பேசுறாங்க, அவரை குத்துற மாதிரியே பேசுறாங்க, அவரை கேலி பண்ற மாதிரியே பேசுறாங்க. அண்ட் நீட்டு முக்கியமா இன்னைக்கு பேசிருக்கா, நீட்டு தேர்வுக்கு எதிராக இன்னைக்கு திமுக அரசு மாபெரும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சோ தொடர்ந்து விஜய் அவர்கள் நடவடிக்கைக்கு மேல எதிர்கருத்தையும் வன்மத்தையும் அதை தாண்டி கேலியும் கிண்டல் போக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய இத்தனை நாள் நடவடிக்கை எப்படி இருக்கு, எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார் தெளிவா. மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள், மக்கள் தீர்ப்பை ஏற்க மறுப்பவர்கள், மக்கள் தீர்ப்பை மதிக்க முடியாதவர்கள், நினைக்காதவர்கள், தாங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டோம், தோற்கடிக்கப்பட்டு விட்டோம் என்பதே இன்னும் உணராதவர்கள், இந்த கேட்டகரியில தான் திமுக அதிமுக கட்சி தலைவர்களை என்னால் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு சென்சிபிளான ஆளா இருந்தா ஒரு 2 நாள்ல அதெல்லாம் பழைய மாதிரி ஆயிடுவாங்க. ஓகே, மக்கள் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது எல்லோருக்கும் கிடைக்கும், ஒருத்தருக்கு சாஸ்வதம் இல்லை. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை,
புத்திசாலிகள்லாம் வெற்றி பெற்றதும் இல்லைன்னு சந்திரபாபு அந்த காலத்திலேயே பாடி இருக்காரு. அதனால வெற்றி தோல்வியால் எந்த கட்சியும் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் இந்த தோல்வி வந்தது என்று ஆனஸ்டா ஆய்வு செய்து அந்த தவறுகளை களைந்து கொண்டால் எதிர்காலத்திலே அவர்களுக்கு மறுபடியும் மக்கள் கிட்ட போய் ஆதரவு கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா திமுக பாருங்க, அதாவது தொடரட்டும் தொடரட்டும்னு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு விளம்பரத்தை ஓட்டிட்டு மக்கள் தொலையட்டும்னு முதலமைச்சர் ஆகலான்னு 2.0 எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தவரை எம்எல்ஏ கூட ஆகாம விரட்டி விட்டாங்களே. அதனால அவங்களுக்கு ரொம்ப மக்கள் மேலேயே வன்மம் ஆயிடுச்சுங்க. இப்ப தலைகீழ என்ன சொல்றாருன்னா, நேத்து நம்ம முன்னாள் முதல்வர் சித்தரஞ்சன் சாலையில இப்ப வேலை இல்லாம அன்எம்ப்ளாய்ட் ஆயிட்டார் இல்லையா, டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மக்கள்லாம் நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு உணர்ந்துட்டாங்களாம், இவர்கிட்ட மூக்க சிந்திட்டு சொல்லிட்டு இருக்காங்களாம், நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். என்னைக்கு 4வது நாள் எங்க போன ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பலத்த இழுபறி, ஆளுநர் ஆட்டம் ஆடினாரு, அமித்ஷா ஆட்டம் ஆடினாரு. அதை மீறி எடப்பாடியும் ஸ்டாலினும் சேர்ந்து ரஜினியோடு சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடினாங்க. அப்புறம் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடுவுல பூந்து அவரு ஒரு ஆட்டம் ஆடினாரு. உதயநிதியும் அப்புறம் நித்தினோ எடப்பாடி பையன் அவங்க 2 பேர் சேர்ந்து ஆட்டம் ஆடினாங்க. இதெல்லாம் எதுக்கு ஆடினாங்கன்னா, மக்கள் தீர்ப்பு அமலாயிடக்கூடாது, விஜய் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது, அதுக்கு எல்லாத்தையும் செய்யலான்னு ஒரு ஆட்டம் போட்டாங்க. அந்த ஆட்டம் ஒன்னும் எடுபடல. சோ வேற வழி இல்லாமல் 13ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை திரு விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்துட்டு இன்னைக்கு வர்ற தகவல் என்னன்னா, அவர் ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி தன்னை நினைத்து கொண்டு, ஆக்சுவலா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். ஆனா நம்ம இதுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர்கள்லாம் அவங்கள மன்னர் ஆட்சி, ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இவர் பாருங்க, கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போற ஒரு சர்வெண்ட் மாதிரி சாப்பாட்டை கட்டிக்கிட்டு டிஃபன் பாக்ஸ காலையில 9:30 அங்க போயிடுறாரு. போய் உட்காந்து ஃபைல பார்த்து என்ன ஏதுன்னு பண்ணிட்டு லஞ்ச் டைம்ல டிஃபன் பாக்ஸ பிரிச்சுட்டு தயிர் சாதம் லெமன் ஊறுகாவை தொட்டு சாப்பிட்டுட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறவங்க தான் நம்ம அரசியல்வாதி எல்லாம். இல்லைன்னா அவங்க போக மாட்டாங்க, அங்க இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி வந்துடும். அரசாங்க கணக்கு தான், எல்லாமே அரசு கணக்கு தான். அவங்க போடுற ஜட்டி, பனியன், கைகுட்டை, பேப்பர் எல்லாமே. ஆனா திரு விஜய் பாருங்க, சாப்பாடை எடுத்துட்டு தயிர் சாத்தையும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான முதல்வர், மக்கள் நலனை மட்டுமே, அது நமக்கு முன்னாலே தெரியும், நம்ம பேசியிருக்கோங்க. இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய் அசால்ட்டா தூக்கி போட்டு, போதண்டா எனக்கு மக்கள் தான் இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நல்லதுன்னு, அதுக்கு அரசியல் அதிகாரம் இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்றத கரெக்டா உணர்ந்து அரசியல் கட்சியை துவங்கி இன்னைக்கு மக்களாட்சியில மகத்துவம் அவர் முதல்வரா உட்கார்ந்து இருக்காரு. இது மற்ற எல்லாரையும் ரொம்ப கதிகலங்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4 நாள் தாங்க ஆட்சியில இருந்திருக்காரு. இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா? சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றார். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள். பாவம், ஆளுநருக்கு ரொம்ப அவசரம். மற்ற ஆளுநர் எல்லாம் 2 வீக்ஸ் டைம் கொடுத்திருக்காங்க, 10 நாள் 14 நாள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவர் ஆர்லேக்கர் இல்லையா, இல்லையா அவசரம். ஆர்லேக்கரை அவசரமா 3 நாள்ல நீங்க உங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா ப்ரூவ் பண்ண முடியாம போச்சுன்னா நாங்க அமித்ஷா ஆட்சியை கொண்டு வந்துருவோம் இல்ல, ஆளுநர் ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. 3 நாள் அதுல ஓடி போச்சு. புதன்கிழமை தான் அவருடைய ஆட்சி என்பது நிலை பெற்றது. ஞாயிற்றுக்கிழமை பதவி ஏத்தாலும் அது ஒரு கண்டிஷனல் தானங்க. டில் யூ ப்ரூவ் யுவர் மெஜாரிட்டி இந்த அசம்பிளி, அதுக்கு 3 நாள் கொடுத்தாங்க. சோ அவரு அதை புதன்கிழமை ப்ரூவ் பண்ணாரு. வேலைக்கிழமை அறிக்கை விடுறாருங்க ஸ்டாலின். 15ஆம் தேதி வழக்கமா மகளிர் உரிமை தொகை போடுவாங்க, அது எப்படி நீங்க டிலே பண்ணலான்னு. எங்க டிலே பண்ண, தினகரன்ல கொட்டையா ஃபர்ஸ்ட் பேஜ்ல மகளிர் உதவித்தொகை நிறுத்தம் வராது, ஆந்தை மாதிரி அலற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏங்க நான் கேட்கிறேன், மக்கள் எல்லாம் என்ன மடையர்களா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மாசம் மாசம் நாங்க கொடுப்போம்னு ஸ்டாலின் திமுக 2021 தேர்தல்ல உறுதிமொழி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க, பெண்கள் நிறைய பேர் அதை பார்த்து ஓட்டும் போட்டாங்க. அந்த ஓட்டுங்கெல்லாம் வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தவங்க 3வது நாள் நிறைவேற்றினாங்க. 28 மாசம் கழிச்சு தாங்க அந்த மகளிர் உதவி தொகை திட்டத்தையே அறிவிச்சாங்க, அமுல்படுத்தினாங்க. 28 மாசம்ன்றது மோர் தென் 2 இயர்.
ஏன் 2 நாள் டைம் கொடுங்கயா, 2 வாரம் கொடுங்கயா. 28 மாசம் கழிச்சு மகளிர் உரிமை தொகையை அறிவிச்சு அதுல ஒரு கண்டிஷன் சப்ளை மாதிரி தகுதி வாய்ந்தன்னு ஒண்ணு சேர்த்தாங்க. இந்த தகுதி வாய்ந்தன்ற ஒரு நிபந்தனையை சேர்த்ததால 1 கோடி பெண்கள் வெளியே போயிட்டாங்க இந்த திட்டத்துல இடம்பெற முடியாம. அப்படியா சொன்னீங்க நீங்க தேர்தலுக்கு முன்னால அவங்க வாக்குகளை எல்லாம் வாங்கும் போது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவின்னு சொன்னீங்களா? சோ மக்களை ஏமாற்றி வஞ்சனை செய்து ஒரு வழியா 28 மாசம் கழிச்சு பண்ணீங்க. இன்னைக்கு அவருக்கு 2 நாள் டைம் கொடுக்காம வெள்ளிக்கிழமையே அறிக்கை விடுறாங்க. நல்ல வேலை அவர் கரெக்டா 15ஆம் தேதி காலையில 1,30,00,000 குடும்ப தலைவிகளின் கணக்குல பக்காவா 1000 ரூபாய் போய் விழுந்துச்சு. இப்ப கேள்வி என்னன்னா 2500 ரூபாய் எப்ப தர போறீங்க? தருவார், தராமல் இருக்க மாட்டார். 2500 ரூபாய் தருவதற்கு பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் அலோகேஷன் எல்லாம் பண்ணோம். சும்மா இப்படி எடுத்து இப்படி கொடுத்துட முடியாது. அதுக்கான சில அரசு நியதிகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் பட்ஜெட் அவரு முழுமையான பட்ஜெட் அறிவிப்பாரு. பார்ட்டி ஃபண்ட் வேற இல்ல, எங்க எடுத்து கொடுப்பாருன்னு தெரியல. அது சிஎம்டிஏல தானே பார்ட்டி ஃபண்ட். அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 அண்ணா திமுக அது 27. ஏன்னா அவங்க பெரிய ஸ்கொயர் ஃபீட் இல்லையா அண்ணா அறிவாலயம். என்னங்க இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு. இந்த பத்திரிகை ஊடகங்கள்லாம் கண்ணை மூடிக்கிட்டு அடிமை வேலை பண்ணியிருக்கானுங்க. இன்றைக்கு இவர் தானங்க அதையும் நிறுத்த சொல்லி இருக்காரு. சேகர் பாபு எப்படி கொழுத்தாருன்னா இப்ப சிஎம்டிஎல ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவலுக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு இப்ப திமுக அதிமுக கிடையாது எந்த வித்தியாசம் இல்ல தெரியுதா உங்களுக்கு? அவங்க அதிமுக ஆட்சியில ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் பிஎஃப் வசூல் பண்ணிருக்காங்க. அது என்ன ப்ராவிடன்ட் ஃபண்டாடா பாவிங்கள? ப்ராவிடன்ட் பண்றது அப்பாவி எவனோ 4 சென்ட் 5 சென்ட் 1/2 சென்ட் வாங்கின்னு அப்ரூவல் கொடுத்தா அவங்க கிட்ட போயிட்டு பார்ட்டி ஃபண்ட் நீங்க அடிக்கிற கொல்ல போதாதா, உரிக்கிற லஞ்சம் போதாதா? அது இல்லாம சிஎம்டி தனி டிபார்ட்மெண்ட். இப்ப மற்ற டிபார்ட்மெண்ட் பார்ட்டி ஃபண்ட் ஏதாவது வசூல் பண்றாங்களான்னு தெரியல. அதையும் முதல்வர் விஜய் நிச்சயமாக பார்த்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இம்மிடியேட்டா அதை சரி பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். முதல்ல ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நாங்கள் விஜய் அவர்கள் தாவேகா அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு செய்ய மாட்டோம் இப்படின்னு அவர் சொல்லிக்கிட்ட பேக்ரவுண்ட் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிட்டு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதா முடிவு எடுத்துட்டு திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியன், காதர் மொய்தீன் இவங்களை கூப்பிட்டு வீட்டுல நாங்க இப்படி முடிவு எடுத்துட்டோம் நீங்களும் எடுங்கன்னு சொல்லி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. பேக்ரவுண்ட்ல பண்ணிட்டு வெளியே என்ன உள்ளே வெளியே விளையாட்டு வெளியே என்ன பண்றாரு? நாங்கள் எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொரு வார்த்தை 6 மாதங்களுக்கு நாங்கள் அமைதியாக இருப்போம். 6 மாதங்களுக்கு. அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனையில இந்த அரசை எதிர்த்து போராடுவோம். தப்பே கிடையாதுங்க. ஒரு எதிர்கட்சினா ஆளும் கட்சியினுடைய தவறுகளை, ஊழல்களை, முறைகேடுகளை, மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்த வேண்டியதுதாங்க எதிர்கட்சி வேலை. ஆனா இந்த 6 மாசம் சொன்னீங்களே அது வழக்கமா இருந்து ஹனிமூன் பீரியட்னு வாங்க. எனி நியூ கவர்மெண்ட் ஹஸ் டு பி given டைம் டு செட்டில் டவுன். அது செட்டில் ஆகணும் இல்ல, மீடியாவுக்கே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான இது இல்ல அப்படிங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னாருங்க அவரு. அதாவது நான் சொல்லல, ஸ்டாலினே சொன்னார் 6 மாசத்துக்கு அமைதியா இருக்கணும். இருந்தாரா? இருக்க முடிகிறதா? அடுத்த நாளே ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் அடுத்த மணி நேரத்திலேயே அதை பண்ணலையே, இது தவறி விட்டது, ஆச்சா போச்சு, அதிமுக உடைக்குது. அதிமுகவை தாவேகா உடைக்குதான். ஆடு நனையுதுன்னு ஓனாய் கண்ணீர் விட்ட மாதிரி அதிமுகவை உடைச்சி துக்குநூறு ஆக்குறதுக்கு நீங்க எவ்வளவு வேலை பண்ணீங்க? நீங்க 5 வருஷம் ஆட்சியில எத்தனை பேரை சேர்த்துக்கிட்டீங்க? ஓபிஎஸ் உள்பட கடைசியா சேர்ந்த ஒரு ஓபிஎஸ் தானே. அதாவதுங்க இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்க. ஜனங்களுக்கு தெரியும் இவங்க டபுள் கேம் ஆடுவாங்க அப்படின்றது. சோ அந்த அடிப்படையில அந்த 6 மாசம் சாதாரணமா அதிமுக கவர்மெண்ட் திரும்ப வந்தாலும் இல்ல திமுக கவர்மெண்ட் வந்தாலும் இட் இஸ் அப்ளிகபிள். ஒரு கவர்மெண்ட் செட்டில் டவுன் ஆகணும். ஆபீசர்களை போடணும், அமைச்சர்களை நியமிக்கணும், அமைச்சர்களை துறையை ஒதுக்கணும், அவங்க போய் ஃபைல் எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் அதான் ஒரு டைம் இஸ் நீடட். ஆனா தாவேகா பாத்தீங்கன்னா அதுக்கு அனுபவமே கிடையாது. இது வரைக்கும்
கோட்டையிலே முதல் முறையாக கோட்டையில அதாவது சட்டமன்றத்துக்குள்ள முதல்வராக நுழைஞ்சவர் விஜய் தாங்க. எம்எல்ஏவா கூட இருந்தது இல்லை. எம்ஜிஆராவது அதுக்கு முன்னால எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஜெயலலிதாவாவது எம்எல்ஏ இருந்து அடிக்கடி வாங்கி அப்புறம் தான் முதல்வருக்கு வந்தாங்க. டைரக்டா முதல்வரா நுழைஞ்சவர் திரு விஜய் தாங்க. இந்தியாவிலேயே இது மாதிரி அரிதினும் அரிதுன்னு வச்சுங்களேன். சோ அப்ப அந்த அடிப்படையில புதிய கட்சி குழந்தை மாதிரி 2.5 வருஷம் தான் ஆச்சு. அது தவழ்ந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மற்ற கட்சிகளுக்கு 6 மாசம்னா தாவேக்காவுக்கு 1 வருஷம் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா இட் வாஸ் வெரி 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 ரீசன்ட் பொலிட்டிக்கல் என்டிட்டி. அதுல இருக்கிற யாருக்குமே பெருமளவுக்கு 80-90% அரசியல் அனுபவமே இல்லை. அப்போ நீங்க அட்லீஸ்ட் 1 வருஷம் வேணா, 6 மாசம் வேணா, 1 மாசம் காத்து இருக்கலாம் இல்ல? நீங்க எல்லாத்தையும் 2.5 வருஷம் 3.5 வருஷம், ஏன் 5 வருஷம் கழிச்சு நிறைவேற்றாதது 105 உறுதிமொழி இருக்கு. என்னால பட்டியலிட முடியும். அப்ப இன்னைக்கு அவங்க மக்களை மடையர்களாக இன்னமும் நினைச்சு கொண்டு இந்த ஆட்சிக்கு எதிரான விமர்சனம் என்ற பேர்ல அவதூறுகளை அள்ளி வீசுறாங்களே, இத மக்கள் ஓட்டு போட்டவங்க ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இவங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லாம சும்மா இருக்க முடியல? இப்பவே எனக்கு காதுல நிறைய பேர் முணுமுணுக்கிறாங்க, தெரியுது, கேட்கிறது. முதல்வருக்கு கேட்கிற மாதிரி மக்கள் தவறு செய்து விட்டோம், வருத்தப்படுறாங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு இவனுங்களுக்கு இன்னும் அறிவே வரல பாத்தீங்களா, இவ்வளவு அடி கொடுத்தோம் நாங்க அப்படின்னு மக்கள் பேசி கொண்டிருப்பது எனக்கிட்டயும் வருதுங்க. எம்எல்ஏவா கூட இல்லாத ஆக்கி வீட்டுல உட்கார வச்சா கூட இவனுக்கு அடங்க மாட்டேன்றானுங்கல்ல அப்படின்னு எனக்கும் பேசிக்கிறாங்க. எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காலையில ஆபீஸுக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போய் லஞ்சில டப்பாவை திறந்து தயிர் சாப்பிடுற ஒரு முதல்வரை தமிழ்நாடு எங்கெங்க பார்த்தது? இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம். ரீசெண்டா எங்கேயாவது எல்லாம் அப்படியே ரஜகத பதாகைகளோடு மன்னர்கள் மாதிரி நுழைவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் இருப்பாங்க, திருப்பி போயிடுவாங்க, அறிவாலயம் போயிடுவாங்க, அப்புறம் கொடைக்கானல் போயிடுவாங்க. இதானங்க நம்ம பார்த்தது. நோபடி ஸ்பெண்ட் சோ மச் டைம் இன் தி செக்ரட்டேரியட். பாதி அமைச்சர்கள் ஊரா இருப்பாங்க, தொகுதிகளில் இருப்பாங்க, சட்டசபை நேரத்துல மட்டும்தான் தலையை காட்டுவாங்க. ஆக இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ஆட்சி, புதியவர்கள் அதிகமா இருக்கிற ஆட்சி வந்திருக்கு. கிவ் தம் சம் டைம் டு செட்டில் டவுன். இப்போ 9 அமைச்சர்கள் தான் போட்டிருக்காரு. அவங்களுக்கே இன்னும் எந்த துறைன்னு தெரியல, அறிவிக்கல. 2-3 நாள்ல விரிவாக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கே கூட இருக்கலாம், நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, திங்கட்கிழமைக்கு அப்புறம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் பல அமைச்சர்கள் இல்ல, அதாவதுங்க தனி செயலாளர் செந்தில்குமார் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. போயிட்டு அவருக்கும் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு முதல்வருக்கு, கவர்னர் கிட்ட. மேபி அவங்க ஏதாவது டைம் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அவர் எவ்வளவு நியாயமானவர், நேர்மையானவர் விஜய்ன்றதுக்கு உதாரணம் என்னன்னா, ஃபுல் கேபினெட் அவர் ஃபார்ம் பண்ணல. அவர் சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்கும் வரையில நம்ம முழுசா கேபினெட் போட வேணாம், தெளிவா இருந்தாருங்க. 33-32 பேர் நியமிக்கலாம் மேக்சிமம் நினைக்கிறேன். இப்ப அவரோட சேர்த்து 10 பேர் தானே இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் பிளஸ் 9 கேபினெட் மினிஸ்டர். அதனால இந்த வேலையெல்லாம் அவர் செய்யணும். தலைமைச் செயலாளர், அப்புறம் நிதித்துறை செயலாளர், அப்புறம் வெள்ளை அறிக்கையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பட்ஜெட்டுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவர் செய்யும் போது நீங்க தேவையில்லாம பீதியை கலப்பி 1000 ரூபாவை நிறுத்திடுவாங்க. முதல்ல நான் நம்ம மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த கலைஞர் உரிமை தொகைன்ற அந்த தொகை பெயரை, திட்டத்தின் பெயரை கலைஞரை வெட்டுங்கன்ற. கலைஞர் யாரு? அவரு கோபாலபுரம் வீட்டுல இருந்து எடுத்துன்னு கொடுக்குற பணமா இது? அரசுங்க, அரசின் மகளிர் உதவி திட்டம் இருந்தா we can understand it. எங்க இருந்து கலைஞர் வராரு? ஏன் எம்ஜிஆர் வரல? எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை மதிய நேரத்துல ஆரம்பிச்சார. அவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு, அண்ணா சத்துணவு திட்டம்னு ஆரம்பிக்கலையே, முதலமைச்சரின் சத்துணவு திட்டம். தட் இஸ் ஃபைன், அதான் கரெக்ட். யாரு பொறுப்புல இருக்காங்களோ, ஆட்சியில இருக்காங்களோ, அவங்கதான் பொறுப்பு ஏத்துக்குவோம். முதலமைச்சர் காமன், ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், நாளைக்கு சி கூட வரலாம். அதனால
முதல்ல அந்த கலைஞர் பெயரை அது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ திமுக அறிவாலயத்துல இருந்து பணத்தை இல்ல கோபாலபுரத்துல இருந்து கொண்டு வந்து இதை நிறைவேற்றுற மாதிரி நினைப்பு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் எல்லாவற்றையும் தொடர்கள்னா, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு திரு விஜய், நல்ல திட்டங்கள் நல திட்டங்கள் இதெல்லாம் நான் தொடருவேன். ஆனா அதுக்காக நீங்க போட்ட எல்லா ஃப்ராடு திட்டங்களையும் தொடர முடியாது. அப்புறம் என்ன மாற்றம்? ஆட்சி மாறி இருக்கு. என்னென்ன விஷயம் ரியலி காலையில வந்து சிற்றுண்டி திட்டம் இருக்கு, மாணவர்களுக்கு 8வது வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அது தொடரலாம். மக்களுக்கு தானே அது போகுது. ஆனா உங்க பாக்கெட்டுகளுக்கு போறதுக்கு மாநகராட்சியில 4000 கோடி செலவு பண்ணீங்களே, மழை நீர் வடிகால், அது மாதிரி திட்டங்கள் எல்லாம் தொடரலாமா? அது எப்படி தொடர முடியும்? இல்ல இந்த பார்ட்டி ஃபண்ட் சிஎம்டிஎல வாங்குறீங்களா, இந்த திட்டத்தை தொடர முடியுமா? அதான் உடனே கட் பண்ணாரு. அதனால அவரை பொறுத்த வரையில மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. முதல் தடவையா ஒரு ஆள். மத்தவங்க எல்லாம் அதிகாரத்தை பிடிக்கணும், ஆட்சியில உட்காரணும், அப்புறம் குடும்பத்துக்கு சொத்தை பெருக்கணும், தலைமுறைக்கே சொத்தை வாங்கணும், சொத்து குவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்திருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் எனக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அதுக்கு வந்து அதிகாரம் வேணும். அரசியல் அதிகாரம் இல்லாம நீ எவ்வளவு பெரிய டாடா பிர்லாவா இருந்தா கூட ஏதாவது உதவி பண்ணிட்டு போலாம், அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்கள் பண்ண முடியாது. அது அதிகாரம் ஆட்சி இருந்தாதான் பண்ண முடியும். அதனால அது வந்து வாங்கியிருக்காரு. நிச்சயமாக அவர் செய்வாரு. அவருக்கு அவகாசம் கொடுக்கணும் எதிர்கட்சிகள். திமுக வந்துங்க ரொம்ப எனக்கு புரியுது அவங்களுடைய கஷ்டம். ஏன்னா போஸ்டர் எல்லாம் கூட அடிச்சு வச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்வேக்களை நம்பி கருத்து கணிப்புகளை நம்பி போஸ்டரே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அந்த வருத்தம் அந்த ஆதங்கம் எனக்கு தெரியுது. ஆனா ரியாலிட்டிக்கு வந்துடணும் இல்ல ஒரு 2 நாள்ல. சரி, மக்கள் வந்து அவன் போட்ட கணக்கு ஒன்று, இவன் போட்ட கணக்கு ஒன்று, அவன் போட்ட கணக்கு தான் நடந்ததுன்ற மாதிரி நல்ல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்ப அங்க நடந்ததுன்னா ஒரு 2 நாள் இருக்கலாம், 3வது நாள் சரியாயிக்கணும். இப்ப பாருங்க, அந்த கட்சி திருந்தவே இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம். இப்ப அவங்க தோத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. நான் கூட முகநூல்ல ஒரு 15 காரணம் போட்டிருக்கேன். அதுல முக்கியமான காரணம் என்னன்னா, அதாவது வந்து குடும்ப அரசியலை தொடர்ந்து அவங்க கையாளுறாங்கல்ல, அந்த கட்சிக்குள்ளேயே பலருக்கு விருப்பம் இல்லைங்க. இப்ப இது ஒரு தோல்விக்கான காரணம். அதுல இருந்து விலகல. மாறாக எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின், அப்பா இல்ல வர முடியாது, புள்ள துணைத் தலைவரா KN நேரு, எவ்வளவு பெரிய சீனியர் லீடர் அவரு. KN நேரு அநேகமா உதயநிதி பிறக்கும் போது திமுக செயல்பட்டு இருந்திருப்பாரு. அவரு வந்து உதயநிதி இல்லாம வேற யாரையும் போட்டா என்ன ஏதாவது குடி முழுகிடுமா? உதயநிதிக்கு என்ன அனுபவம் பார்த்தோம் இல்ல. 12 பேப்பரை படிச்சு நேரு கையில ஒரு பேப்பரா கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸ்கிரிப்ட் தானங்க படிச்சுட்டு இருக்காரு. இவர் படிச்சு முடிச்ச உடனே நேரு வாங்குறாரு. எவ்வளவு அரசியல்ல விஜய்க்கு சீனியரா உதயநிதி அவரே சொல்லிக்கிறாரு. ஆமா, அரசியல்ல ரொம்ப சீனியர் இல்லையா அவரு? நிறைய விஷயங்கள் மக்களுக்காக போராடி நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ரெட் ஜெயண்ட்ல இப்பவும் படம் நிறைய தயாரிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம பேச வேணாம். திமுகவுல ஒரு சீனியரா? நான் கேட்கிற கேள்வி விஜய்க்கு சீனியரா ஜூனியரா இல்ல. திமுகவுல எவ்வளவு மூத்த தலைவர்கள் இருக்காங்க. துரைமுருகன் தோத்து இருக்கலாம், ஸ்டாலின் தோத்து இருக்கலாம், மற்ற பல மூத்த அமைச்சர்கள்லாம் தோத்து இருக்கலாம். ஆனா நீங்க வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? தங்கம் தென்னரசு, KN நேரு, ஏன் அவங்களெல்லாம் போடல? முடியாது. இது ஒரு குடும்பத்தின் கையில் தான் இருக்கணும். அநேகமா இன்னொரு முறை தோத்தனோட இன்ப நிதியை கொண்டு வந்து போடுவாங்களே ஒழிய வேற யாரு? அப்ப இந்த குடும்ப அரசியல்ல இருந்து திமுக விலகாவிட்டால் நிச்சயமா அதனுடைய எதிர்காலம் என்பது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. அவங்க வந்து இப்ப பாருங்க, அடுத்தது 2 நாளைக்கு முன்னால 2 நாள் நேத்தோ அன்பில் மகேஷ் அவரும் தோத்துட்டாரு இல்லையா? மன்னார்குடியில நம்ம TRB ராஜாவும் தோத்துட்டாரு. இந்த தோல்வி எவ்வளவு மோசமானது, பயங்கரமானது, மக்கள் கொடுத்த அடின்றதுல உன்னை சொல்லிட்டு அடுத்த அந்த கேள்விக்கு வரேன். நான் நடுவுல போயிட்டு வரேன். அதாவது பாத்தீங்கன்னா கழகத்தின் தலைவர், முதல்வர் வேட்பாளர் கொளத்தூர்ல
கொடுத்தது மட்டும் இல்ல, எம்எல்ஏ பதவியும் இல்லாம ஆயிட்டாரு, வீட்டுல உட்காந்துட்டாரு. மக்கள் கொடுத்த தீர்ப்பு. பொதுச் செயலாளர், திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடியில் கவிழ்ந்தார், மண்ணை கவினார். அப்புறம் பொருளாளர் டிஆர் பாலு எம்பியா இருக்காரு, அதனால அவர் நிக்கல. ஆனா அவர் பையன் டிஆர்பி ராஜா முன்னாள் அமைச்சர் மன்னார்குடியில நின்னாரு, பொருளாளர் பையன். அவர் எப்படியாப்பட்ட ஆணவம் பிடிச்ச அமைச்சர்னா, வெள்ளை அறிக்கை கேட்டாங்க, இந்த அந்நிய முதலீடு, தொழில் முதலீடு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து காமிச்சாரு. எதிர்கட்சிகள்லாம் கேட்கிறாங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் வெள்ளை அறிக்கை. அவ்வளவு ஆணவம் பிடிச்சாரு. மன்னார்குடியில் மண்ணை கவினார். ரைட்டு. நீங்க இந்த தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும். வழக்கமா ஆளுங்கட்சிக்கு அடி கொடுத்தாங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அதன் பலன் எதிர்கட்சிக்கு கிடைக்கும். எதிர்கட்சிக்கு அடி கொடுத்தாங்கன்னா ஆளுங்கட்சி தொடர்ந்து நிலைத்து இருக்கும், தொடரும், ஆட்சி தொடரும். ஆனா தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் எனக்கு ரொம்ப வியப்பாவும் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. இந்த பக்கம் ஆளுங்கட்சி அடிச்சு தட்டி தூக்கிட்டாங்க. நாங்க தான் 2026 31 36 சேகர் பாபா அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாருல, எம்எல்ஏவே இல்லாத ஆக்கிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளரை. ரைட்டா? அடுத்தது எதிர்கட்சி பக்கம் வந்தா, எதிர்கட்சி போன வாட்டி 66 இருந்தது, ரிகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி. ஆனா இன்னைக்கு 19 சீட்டை அதுக்கும் குறைச்சிட்டாங்க, 47 ஆகி போச்சு. இப்ப அது வேற 25 22 உடஞ்சிட்டு கிடக்குது, அதை விடுங்க. 47 அதிமுக, 66ல இருந்து 19 குறைஞ்சது. விளைவு என்ன? எதிர்கட்சி தலைவர் பதவியில கூட இப்ப பழனிசாமி உட்கார முடியாது, அதை திமுக பிடிங்கிச்சு. புரியுதுங்களா? அப்போ தமிழக வாக்காளர்கள் ரொம்ப புத்தி கூர்மையோடு, ஆளுங்கட்சி மட்டும் இங்க தப்பு பண்ணலடா, எதிர்கட்சியும் சோப்பலாங்கியா இருந்துட்ட, யூ நெவர் பெர்ஃபார்ம்ட் as a opposition party, இவங்களுக்குள்ள ஒரு உறவு உண்டுங்க. இப்ப திடீர்னு அவங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு நான் நம்பல. அவங்களுக்குள்ள உறவுகள் இருந்துட்டே இருக்குதுங்க, கள்ள உறவு. நீ இல்லைன்னா நானு, நான் இல்லைன்னா நீ ஆட்சிக்கு வந்தா எங்களது எதுவும் கை வைக்க கூடாது, நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்க ஊழல் எதுவும் கை வைக்க மாட்டோம். இல்லன்னா கொலை நாடு கொலை வழக்கில, கொள்ளை வழக்கில எடப்பாடி பழனிசாமி உள்ள தள்ளுவே 6 மாசத்துலன்னு சொன்ன ஸ்டாலின் 5 வருஷம் ஆயும் அதை பத்தி கவலைப்படலையா? ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. சோ எதிர்கட்சியும் தண்டித்து விட்டார்கள், ஆளுங்கட்சியும் தண்டித்து விட்டார்கள். புதிதாக உருவான ஒரு கட்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள்னா தமிழக வாக்காளர்களுடைய அந்த நுட்பமான அந்த இதுன்றது ரியலி அது எனக்கு வியப்பளிக்கிறதுங்க. சரி, அடுத்தது உங்க அந்த கேள்வி வர குடும்ப அரசியலுக்கு. சரி, இவர உதயநிதி ஸ்டாலின ஆக்கிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. கேட்டா அது எங்க கட்சி விவகாரம், அதுல நீங்க யார் தலையிடுறதுக்குன்னு கட்சியெல்லாம் எல்லாம் ஏத்துக்கினாங்க, நேருவே ஏத்துக்கினாருன்னு, நேரு தான் ப்ரொபோசலே பண்ணாருன்னு, நேரு தான் அதை முன்மொழிஞ்சாருன்னு. ஓகே, அந்த டிராமா எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், கொடுங்க. ஆனா நேத்தோ முந்தானாலோ, என் நினைவு சரியா எனக்கு இல்ல, அதாவது அன்பில் மகேஷ் உதயநிதியினுடைய மிகப்பெரிய நெருக்கமான நண்பர், அமைச்சர் மட்டும் இல்ல, முன்னாள் அமைச்சர். அவர் உதயநிதி கோட்டாலதான் கேபினெட்டுக்கே வந்தவர், உதயநிதியினுடைய ரசிகர் மன்ற தலைவர்னு வச்சுங்களா முன்னால. உண்மை நான் சொல்றது, நடிகரா இருந்த போது. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போல திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா பண்ணிட்டாரு இல்லையா, இப்ப அந்த இடம் காலியா ஆகுது இல்லையா, அதுக்கு தேர்தல் நடத்துவாங்க இல்லையா, இடைத்தேர்தல் வரும் இல்லையா, அப்ப அங்க மு.க. ஸ்டாலின் நிக்கணும் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் விட்டுருக்காரு. நீங்க இது பார்த்தா பாவம் தலைவர் வேலை இல்லாம இருக்காரு, சட்டசபைக்குள்ள போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ இரக்கத்துல சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உதயநிதிக்கு பத்தாது, உதயநிதியால் முதலமைச்சர் விஜய எதிர்கொள்ள முடியாது, சும்மா பேப்பரை எத்தனை நாளைக்கு படிச்சுட்டு ஓடிட முடியும், நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்னு. நீங்க அதுல சூட்சம் என்னன்னா, திருப்பி எப்படியாவது ஸ்டாலின் உள்ள வந்துருங்க, நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தாதான் கொஞ்சம் கட்சி தலை தப்போம், இல்லைன்னா நிச்சயமா உதயநிதியால ஒன்னும் பண்ண முடியாது, இது போல வாக் அவுட் பண்ணிட்டு தான் ஓடுவாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த அழைப்பில் இல்லைன்னா அவருக்கு 73 வயசு ஆயிடுச்சு, கட்சி தலைவரா இருக்காரு, இருந்துட்டு போலாமே அப்படியே, ஏன் அவர் சட்டமன்றத்துக்குள்ள வரணும்? சரி, சட்டமன்றத்துக்குள்ள வந்தாருன்னா கூட ஜெயிச்சு அது வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். நேத்து கூட ஒரு நேர்காணல்ல கேட்டாங்க, இது போல வருவாரான்னு. நான் சொன்ன ஒரே வார்த்தை, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு.
ஸ்டாலின் பசுமாடுன்னு நான் நினைக்கிறேன். திரும்பி அடி வாங்கினாருன்னா அவர் அரசியல் என்னங்க, அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசியல்ல எதுவுமே சொல்ல முடியாதுங்க. காமராஜ் விழுந்திருக்கிறார், இந்திரா காந்தி விழுந்திருக்கிறார், அண்ணாதுரை தோத்து இருக்கிறாரு. யார் வேணாலும் வெற்றி பெறலாம், தோற்கலாம். ஒரு சீனரியோ வச்சுங்க. ஸ்டாலின் இவங்க எல்லாம் நிர்பந்தம் பண்றாங்க, சரி நம்ம சட்டமன்றத்துக்கு உள்ள போய் உதயநிதி கீழே உட்காந்து இருப்பாரா? அவர் பண்ற இந்த அபத்தங்கள் கூத்தெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு பையன் நல்லா பண்றான்னு உட்காந்து இருப்பாரா? சோ சிக்கல் இருக்குங்க. ரைட். சப்போஸ் இவர் தோத்துட்டாருன்னு வச்சீங்களா, அவருடைய அரசியல் நிலைமை என்ன? ஒரு முறைக்கு இருமுறை மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அப்புறம் திமுக தலைவர் பதவியில இருப்பதே கஷ்டமா போயிடுங்க அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப கதை இதோட முடியல. உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, மாநகராட்சி தேர்தல் இருக்கு, பஞ்சாயத்து தேர்தல், நகரசபை தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2029 பெரிய சிக்கல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல். இவ்வளவு நாள ராகுல் காந்தி படத்தை காமிச்சிட்டு பாஜக எதிர்ப்பு, நாங்க தான் செக்குலர்னு கதை ஓட்டிட்டு இருந்தீங்க. இப்ப உங்ககிட்ட காங்கிரஸ் இல்ல, ராகுல் காந்தி இல்ல, சிபிஐ சிபிஎம் இல்ல, விசிக இல்ல. போனவங்க தான், திரும்பி எல்லாம் வரவே மாட்டாங்க. அதுவும் நீங்க பழனிசாமிய முதல்வர் ஆகிறதுக்கு திட்டம் போட்டீங்க பாருங்க, அது பிளாப் ஆனவங்க. திருமாவளவன் தலித் முதல்வர்னு ஒரு பிளான் பி, இந்த பிளான் ஏ போச்சுன்னா பிளான் பி, இப்படியா தலித்த முதல்வர் ஆக்கிடுவாங்க திருமாவளவன். 2 எம்எல்ஏ, அவரு எம்எல்ஏ கூட கிடையாது. இந்த பக்கம் அண்ணா திமுகவும், இந்த பக்கம் திமுகவும். விளங்குறதுக்காக இதெல்லாம் எல்லாமே எதுக்குடான்னா, விஜய் முதல்வர் பதவியில உட்கார்ந்துடக்கூடாது. அதான் உதயும் சபரீசனும் சொன்னாங்களாம் அவங்க மாமா கிட்டே அப்பா கிட்ட, இந்த ஆளை நம்ம உட்கார வச்சுட்டோம்னா ஒரு நாளாவது எம்ஜிஆர் மாதிரி 10-15 வருஷம் நம்ம அந்த கோட்டை மறந்துட வேண்டியதுதான், கோட்டையை பக்கமே போக முடியாது. அவ்வளவு பயம் இருக்கு விஜய் மேல. அதுக்காகத்தான் இவங்க இந்த அளவுக்கு இழிவான வேலைகள்லாம் செஞ்சாங்க. அப்கோர்ஸ் இது எல்லாமே இப்ப பொதுவெளியில அம்பலம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நாங்க மறுக்க மாட்டோம், நாங்க அதுப்பெல்லாம் இல்ல, பொய் அப்படின்னா. நான் ஒரே ஒரு 2 விஷயத்த மட்டும் சொல்றேன். இவங்க இந்த சதியில ஈடுபட்டாங்க. மக்கள் தீர்ப்பை மாற்றுவதற்கு, அதை மீறுவதற்கு ஒரு சதியில ஈடுபட்டாங்கன்றதுக்கு 2 விஷயம் சொல்றேன். எம்ஏ பேபின்னு ஒருத்தர் இருக்கார், சிபிஎம் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர், கேரளாவை சார்ந்தவர். அவரு ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு, நான் சொல்றது ஒரு வாரத்துக்கு முன்னால, CV சண்முகம் இப்ப நார் அடிச்சிட்டு இருக்கிறார், அது வேற விஷயம். நான் சொல்றது ஒரு வாரத்துக்கு முன்னால என்ன சொன்னாருன்னா, ஏன் சிபிஐ சிபிஎம் விசிக எல்லாம் வெளியே போயிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு எங்களை அழைத்து பேசினார் ஸ்டாலின் அவர்கள் அவரது இல்லத்துல. இந்த தலைவர்கள் எல்லாம் அழைத்து பேசி என்ன சொன்னார்னா, நாங்க பழனிசாமிய முதல்வராக்கி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம், ஒத்துக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் ஆதரிச்சா நல்லா இருக்கும்னு கேட்டாரு. எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, வெளியே வந்துட்டோம். அதான் விஷயம் சொன்னாரு. இதை நான் ஏன் உறுதிப்படுத்துறேன்னா, அன்று இந்த தலைவரெல்லாம் சந்திச்சு பிறகு அறிவாலயத்துல திமுக சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது அறிவாலயத்துல. அந்த கூட்டத்துல தீர்மானங்கள் ஒரு 3-4-5 தீர்மானங்கள் காங்கிரஸ் முதுகில் குத்தியது. இவங்க தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பிள்ளையே இவங்களால ஜெயிக்க வைக்க முடியல. இவங்கதான் காங்கிரஸை ஜெயிக்க வச்சாங்களாம். ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் இவங்கதான் ஜெயிக்க வச்சாங்களாம். நினப்பு தான் குழப்ப கெடுக்குது. சோ அந்த 5 தீர்மானங்கள்ல முக்கியமான தீர்மானம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு, கழக தலைவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துடுறோம். அவர் என்ன முடிவு, இந்த சூழ்நிலை மாறுது, அவர் என்ன முடிவு எடுத்தாலும் ரைட்டா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தவனும் TKS இளங்கோவன், அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி DMK, அவரு பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்றாரு, எங்கள் தலைவர் அதிமுகவை ஆதரிப்பது என்று முடிவெடுத்தாலும் நாங்கள் ஆதரிப்போம், அதற்கு ஒத்துக்கொள்வோம். The cat is out of the bag, பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு. அப்ப திமுகவும் அதிமுகவும் அமித்ஷாவினுடைய வழிகாட்டலை, ஆலோசனையை ஏற்று, நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று, இந்த ஆளுக்கு ரஜினிகாந்துக்கு விஜய் மேல என்னங்க இவ்வளவு வன்மம்? இப்ப அவரு அதிமுக 2 பிரிவையும் ஒன்றிணைக்கும் புனித பயணத்துல, புனித பணியில ஈடுபட்டு இருக்காரு. யாருமே கேட்டாங்க, அதுக்கு விஜய் என்ற ஒருவர் மேல இவ்வளவு வன்மம் இந்த ஆளுக்கு 74 வயசுல இருக்கணும்னு நினைச்சா கஷ்டமா இருக்குங்க, கஷ்டமா இருக்கு. அவர் தான் கன்வின்ஸ் பண்ணாராம் ஒரு வழியா ஸ்டாலின் இந்த ஏற்பாட்டு, அமித்ஷாவின் ஏற்பாட்டுக்கு. முதல்ல அவர் முடியாதுன்னு தான் இருந்தாராம். சபரீசன், உதயநிதி எல்லாம் சொன்னா கூட அவர் ஒத்துக்கலையா, இது நமக்கு ரொம்ப அவப்பெயர் ஆயிடும். சொல்றாருல்ல சார்,
இதுல கனிமொழி மேடம் உள்ள வர்றாங்க. அவங்க வந்து ஒரு ஜென்யூன் பாலிடிக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஆமா அதுக்கப்புறம் தான் கனிமொழி இது பின்வாங்கப்பட்டுன்னு இல்ல, சொல்றாங்க. இதுல இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது கனிமொழி மட்டும்தான் கடுமையா எதிர்த்து இருக்காங்க. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன். இது ரொம்ப அரசியலுக்கு வந்து முரணானது, சந்தர்ப்பவாதம், மக்கள் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கடுமையா ஆர்கியூ பண்ணியிருக்கிறவங்க கனிமொழி தானா. அது ஒரு காரணம்னு வச்சுங்களேன். யாரு ஸ்டாலின் தயங்கினதுக்கு. அதனாலதான் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக அமித்ஷா கம்பெனி ரஜினிகாந்த் அனுப்பிச்சாங்க. ஸ்பெஷல் என்வாயா, சிறப்பு தூதர், ஆன்மீக செம்மல் இல்லையா அவர் வந்து பேசிதான் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இல்ல இப்ப நீங்க இவனை விட்டீங்கன்னா அவன் என்னைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தெல்லாம் பறிச்சுட்டு ஓட விட்டான், நீங்க இப்ப விட்டீங்கன்னா அவன் ஒரு 10-20 வருஷம் எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுவான்னு சொல்லி அவருக்கு இருக்கிற உண்மையில இருக்கிற வன்மத்தை எல்லாம் கொட்டி ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்கள், ஏன்னா திமுக மட்டும் ஆதரவு கொடுத்தா அந்த ஆட்சி அமைஞ்சிடாது, 118 வராது. புரியுதா நான் சொல்றது? கூட்டணி கட்சிகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல், அதாவது அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் இரண்டும் சேர்ந்து அவ்வளவும் ஒரு 40 கட்சி ஆதரிச்சாதான் எடப்பாடி பழனிசாமிய 118க்கு போக முடியும். ஆகவேதான் ஸ்டாலின் வீட்டுக்கு அழைத்து பேசினாரு. இவங்க உஷாராயிட்டாங்க இடதுசாரிகள். பாவம் அண்ணன் திருமாவளவனு கொஞ்சம் சபலம். பிளான் பி அவர்கிட்ட சொன்ன ஒன்னும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு 24 மணி நேரம் இழுத்து பார்த்தாரு. ஆனா அண்ணா திமுக அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. வந்தா நான் ராஜாவா தான் வருவேன், இதான் எடப்பாடி பழனிசாமியுடைய டைலாக். முதலமைச்சரா என்ன ஆக்குனீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நான் உட்காந்துக்கிறேன். திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுன்றது அது எங்களுக்கு ஏற்புடையது. அதனாலதான் ஒரு 24 மணி நேரம் சுத்து விட்டாரு திருமாவளவன். பாத்தீங்களா, அவருக்கு இருந்த நல்ல பேர் எல்லாம் கெட்ட பேர் ஆயிடுச்சு. ஏன் இப்படி இழுக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். அவரை முதல்வர் ஆக்குவன் ஸ்டாலின் வந்து சொல்லிட்டாரு. ஸ்டாலினுக்கு என்னன்னா திருமாவளவனை மந்திரியா கூட ஆக்கி இருக்க மாட்டார் அவருக்கு ஆட்சிக்கு வந்திருந்தா. விஜய் வருவதை தடுக்கணும். இதை எப்படி தடுக்கிறது? ஏதாவது ஒரு மக்கள் ஏத்துக்கிற மாதிரி தலித் முதல்வர் அப்படின்னு கதைய தட்டலான்னு பார்த்தாங்க. அதெல்லாம் இன்னும் வேலைக்கு ஆகல. சோ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து திமுக அதிமுக கட்சிகள், எதிர்கட்சிகள் பொதுவா ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு. அந்த ஆட்சிக்கு ஒரு அவகாசம் கொடுத்து அந்த ஆட்சி செட்டில் ஆன பிறகு நீங்க விமர்சனம் வைங்க, நான் வேணாம்னு சொல்ல. எதிர்கட்சினா ஆளுங்கட்சிய நீங்க கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். அதுதான் ஜனநாயகம், உயிரோட்டமான ஜனநாயகம். ஆனா பொறுமை இல்லையே உங்களுக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றேன்.